வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. தொடர்ந்து ஏராளமான எழுத்தாளர்களின் கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மீண்டும் ஒரு சாகித்ய அகாடமி எழுத்தாளர் தன்னுடைய வாடிவாசல் அப்படிங்கிற புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அதுக்கு பின் அந்த விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டுவை பற்றிய மிக முக்கியமான தமிழில் வந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம். இவர் சிறுகதைகள், நாவல், நாடகங்கள் அப்படி நிறைய எழுதியிருக்கிறாரு. சீசு செல்லப்பா செப்டம்பர் 29, 1912 பிறந்து டிசம்பர் 18, 1998 மறைஞ்சவர். ஆனாலும் அவருடைய படைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் அவருடைய படைப்பினுடைய தன்மையும் அவர் எடுத்து சொன்ன விதமும் கதைகளில் இருக்கும் கருவும் அப்படின்னு சொல்லலாம். தேனி மாவட்டத்தில் சின்னமனூரில் தான் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை ஒரு தேசியவாதி. சின்ன வயசுலேருந்து ஊர்வலங்களிலும் ஏராளமான கூட்டங்களிலும் கலந்துக்கிட்டதுனால தேசிய பாடல்கள் நிறைய கூட பாடியிருக்காரு சீசு செல்லப்பா. வாடிவாசல் அப்படிங்கிற நூலை எழுதி அதற்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றாரு. இவருடைய எந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஈர்த்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இவருடைய கதைகளில் மிக முக்கியமான கதை கூட இந்த தலைப்பில் ஒரு புத்தகம் கூட வெளிவந்திருக்குது, ஒரு சிறுகதை தொகுப்பு, சரசாவின் பொம்மை. இந்த தொகுப்பில் முக்கியமான கதை இந்த சரசாவின் பொம்மை தான். ஒரு குழந்தையுடைய மனநிலையை சொல்கிற கதையாக தான் இருக்குது. ஒரு குழந்தையாக இருந்து ஒரு பெண் பெரியவளாக வளரும்போது குழந்தையாக இருந்த மனநிலை எப்படி இருக்குது, பெரியவங்களாக வளரும்போது எப்படி இருக்குது, அந்த குழந்தையாக இருக்கும்போது பெரியவங்களாக இருந்தவங்க இந்த பெண் பெரியவங்களானதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். நிறைய இப்போ சமீபத்திய எழுத்தாளர்கள் கூட இந்த கதையை முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. சீசு செல்லப்பாவோட கதையில் சரசாவின் பொம்மை மிக முக்கியமான கதை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் கலாசாலை வந்துட்டதும் சரசாவை பார்த்துட்டு போகிறதுக்காக மாமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அப்போ மாமி சமையல் அறைக்கு அடுத்தா போல் ஒரு வெள்ளி கும்பாவில் சாதம் பிசைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருக்காக அதை பிசைஞ்சிட்டு இருந்தாலோ அந்த நபர் மட்டும் அங்கே இல்லை. சாசா சாப்பிட வரையா இல்லையா, வெள்ளைக்கு போய் போட்டுடுவேனாக்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கோபக்குரலில் அம்மாமி கத்திக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட குழந்தைக்கு சாதம் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நான் கூடத்துக்குள்ளே வரவும் என்னோட காலடி சத்தம் கேட்ட உடனேயும் அம்மாமி என் பக்கம் திரும்பி, வாடாப்பா சமய சஞ்சீவி, உனக்கு 100 வயசு, இந்த 2 வாய் சோறு ஐயோ சாப்பிட்றதுக்குள்ளே என் பிராணனை வாங்கிப்படுறா, பார்த்துக்கோ, இனிமே என்னால் இவளோட மல்லு கட்ட முடியாது, இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு நீயே இவளை கட்டிண்டு கல்யாணம் பண்ணிண்டு உனக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, உனக்கு புண்ணியமாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டா கூட இன்னும் சந்தோஷம்தான், உபத்திரவும் விட்டு போகும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. என்னை பார்த்ததோ அவளுக்கு அப்படி சொல்கிறது தோன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எப்பவுமே சாசா எங்கிட்ட அவ்வளோ அன்பாக ஒட்டிக்குவா. நான் அவளுக்கு கொல்ல பிரியம். நான் இதெல்லாம் கேட்டுட்டே வந்த ஒரு புன்னகையோட சமையலறை நோக்கி போனேன். சாசாவோட கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு தாங்கள் செய்த குற்றம் இன்னதென்று அறியாமையே சிதறி உருடி கொண்டு இருக்கும் பாத்திரங்கள். ஆமாம், சாசா தூக்கி போட்ட பாத்திரமெல்லாம் உருண்டுட்டு இருந்தது. சாஷா, என்னது இன்னைக்கு இப்படி அடம்பிடிச்சுன்னு இருக்கேன், அசடு மாதிரி, இங்கே வா அப்படின்னு சொல்லி நான் சாஷாவை கூப்பிட்டேன். சரசா என்ன அப்படியே பார்த்துட்டு கையை தூக்கிட்டு என்னை தூக்கிக்கோன்னு சொல்கிறான். சரசா அப்படியே அணைச்சிக்கிட்டு அவள் கண்ணீரை தொடச்சி தேத்தி தலையை கோதி, சாசா சாப்பிட்றதுக்கு இப்படி அடம் பிடிக்கக்கூடாது, முரண்டு பண்ணக்கூடாது, அடி அசடே உட்காந்து சாப்பிடு, சமத்தில்லையோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு கும்பாவுக்கு நேராக உட்காந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆமாண்டாப்பா, ரொம்ப சமத்தில்லையோ, கோயிலில் வச்சு தான் கும்பிடணும், நீ தான் மெச்சிக்கணும், அவளை கட்டிக்க போகிறவன் அவளை தான் என்ன ஆவானோ, நீ தான் கட்டிண்டு மாரடிக்க போகிற, என்ன பண்ணுவியோ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரசா மேலே எனக்கு அவ்வளோ பிரியம். அவளுக்கு 6 வயசு, எனக்கு 22 வயசு. ஆனாலும் அம்மா மாமி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு. அம்மா மாமி, உங்களுக்கெல்லாம் சரசாவை அளவிடத்தான் தெரியும், சமாதானப்படுத்த தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறேன். நீ ஒருத்தந்தான் அருமை அத்தான், அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீயே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. சாஷா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சாஷாவை பார்த்து கேட்டேன். நான் கேட்ட உடனே சாஷா தலை குனிஞ்சிட்டு நிமிராம, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட மழலை குரலில் சொல்கிறா சாஷா. ரொம்ப சரியாக போயிடுத்து அம்மா மாமி, மாப்பிள்ளை தேட வேண்டிய கவலை இனிமேல் உங்களுக்கு வேண்டாம், ஒரு நிமிஷத்தில் பாருங்க ஒரு மாப்பிள்ளையை சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்ன செய்கிறது, வயசு வித்தியாசம் கொஞ்சம் கூடத்தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு 22 வயசும் சாசாவுக்கு 6 வயசு அப்படிங்கிறது தெரியுது.
சரி அம்மாயி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்ட. சாசா நீ சாப்பிடு, ரூம்குள்ளே போயிடு, அப்புறம் வரேன். எல்லாம் முடியாது, நீ போகக்கூடாது, நீ போகக்கூடாது, நீ போகக்கூடாது அப்படின்னு சாஷா சினுங்க ஆரம்பித்தான். ஒரு வழியாக சாசாவை சமாதானப்படுத்தி சாப்பிட்ட பின்னாடி மறுநாள் கட்டாயம் வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அன்னைக்கு வரைய குழந்தை சாசா என்னோட கண்ணுக்கும் மனசுக்கு ரொம்ப இதமான குழந்தை மாதிரி தான் தோணுனான். 6 வயசு சாசாவோட உருண்டையான முகம், உப்பிய கன்னம், நெத்தி, எடுப்பான மூக்கு, சூஷம பார்வை, அப்படியே பொலிவோட இருக்கிற கண்கள், அப்புறம் இந்த சுருண்ட முடி, கொன்னி பேசுகிற அந்த மழலை சொற்களும் அது வரைக்கும் எனக்கு கொடுத்துறாத ஒரு வகை இன்பத்தை கொடுத்து பரவசப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவளது அந்த பேச்சும் சுந்தர வடிவமும் எனக்கு அப்படியே ரொம்ப என்னோட மனசை கவ்விருச்சுன்னு சொல்லலாம். என் மனம் பூராவும் அவகிட்ட தான் லயிச்சு போயிருந்தது. ஊரில் இருக்கிற வரைக்கும் நாள் தவறாமல் நான் போய் சரசாவை பார்த்துருவேன். இதுக்கெல்லாம் ஒரே மருந்து எங்கிட்ட இருந்தது. அவசியமான போதெல்லாம் அதை கொண்டு ஒரு வினாடியில் அவளை பழைய சரசாவாக ஆக்கிடுவேன். சரசா நீ இப்படி முரண்டு பண்ணா அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆட்டும் இனிமே இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மழலை மொழியில் தலையாட்டுவா. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அவ்வளோ கோவம் வந்துடும். நாளா எங்கள் 2 பேருக்கு இருக்கிற அன்பு பாசமும் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போச்சு. சாசாவை காணாட்டா எனக்கு ரொம்ப பொழுதே போகாது. சாசாவுக்கு அப்படியே என்னை கண்டுட்டா இதர வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டா. குடும்பத்தில் யாரையும் கண்டுக்க மாட்டா. நான் அவ்வளோ இஷ்டம். அதே வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த சமயத்தில் நடந்த சம்பவங்களை சொன்னால் இன்னும் சிரிப்பாக இருக்கும். ஆமாம், எல்லா இடத்துலையும் முன்ன போய் நின்றுக்குவா. மணப்பெண்ணுக்கு பக்கத்துலேயே இருந்து அவளும் நலங்க வாங்கிட்டான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அழ ஆரம்பிச்சுட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஒன்று அழுதுட்டு இருக்கா. இனி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அலறாடா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்த அளவுக்கு என் மேலே பாசம். விம்மல் விக்கி விக்கி தேம்பி அழுது யார்கிட்டையும் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டான். அப்புறம் தான் கொண்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு எல்லா சடங்கையும் பண்ணாங்க. அழுன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அழுதுகிட்டே என்னதான் சமாதானப்படுத்தவே முடியல. கல்யாணம் ஆகி 5 தினங்களில் சாசா என்னை விட்டு போனதான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. ரொம்ப இந்த சம்பவங்கள் நடந்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 5-6 வருஷத்தில் மனுஷ வாழ்க்கையில் சாதாரண அளவு காலம் கிடையாது. ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்லை. எத்தனையோ பெருத்த மாறுதல்களும் நிகழ்ச்சிகளும் ஏற்பட்டிருக்கு. அதுதான் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு முரண்டு பிடிச்ச சாசாவா இல்லை. கல்யாணத்தை பற்றி விவரம் முழுசும் தெரிஞ்ச சாசாவா இருந்தா 5 வருஷத்துக்கு அப்புறம். இந்த மாறுதலை அவள் ஒரே நாள் திடீர்னு அடைஞ்சிடல. சின்ன அந்த வளர்ச்சியில தான் அவள் அடைஞ்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவனை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு வெறுமனே கேலி பேச்சு பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் மாறி புன்னகையோட கடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. என்னை போலவே அவளும் முன்பின் பார்த்துராத ஒருவரோட தன்னோட வாழ்க்கையை பிணைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். இந்த இடைக்காலத்தில் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆமாம், மனைவி வந்த பின்னாடி எனக்கு 2 குழந்தைங்க, என்னோட வேலை, இப்படி சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தது. அடுத்த வருஷம் சாஷாவுக்கு நான் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி அந்த பக்கத்து ஜில்லாவில் வந்து சேர்ந்து குடும்ப சுமையை அப்படி இப்படின்னு மாறி போயிட்டா. அதுக்கு அடுத்த தடவை நான் சாஷாவை பார்க்கணும் இருந்தபோது தான் அவள் பழைய சாஷாவை இல்லை, சுத்தமாக மாறி போயிருந்தான். உருவத்தில், அவளோட பேச்சில், மன முதிர்ச்சியில். முன்னெல்லாம் என்னை கையை தொட்டு விளையாடுவான். இந்த தடவை முன்னாடி நின்று ஒரு வார்த்தை கூட பேசல. நான் வழிமறைச்சு ஏதாவது கேட்டால் 1-2 வார்த்தை சொல்லிட்டு சுருங்க சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அவளோட அந்த நடத்தை எனக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருந்துச்சு. முன்னெல்லாம் உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்ன சரசா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவன் மனசுலையும் உருவத்திலையும் காலச்சக்கரம் உண்டாகி விட்ட மாறுதலை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு கூடத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமி வந்து சாசா கூட பக்கத்துல இருந்தா. அம்மா மாமி, ஏது சாசா நான் கூப்பிட்டா பேசவே மாட்டேங்கிறியா? யாரோ முன்பின் பார்த்துறாத ஒருத்தர் மாதிரி போயிட்டே இருக்கா. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாளோ இல்லையோ அதுதான் வெக்கப்படுறான் அப்படின்னு அம்மா மாமி சொன்னாங்க. சாசாவுக்கு இந்த கேலி பேச்சு தாங்க முடியல. சரால் எழுந்து மாமி ஒரு தடவை உருட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே மூஞ்சியில் ஒரு வலிப்பு காட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்போ தான் நான் என்னோட மனசில் ஒரு ஒளி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குழந்தை சரசாவுக்கு இந்த சாசாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் குழந்தை சாசாவுக்கும் எனக்கும் இடையில இருந்த உறவை உணர்ந்தவுடன் தான் என்னோட மனசில் திடுக்குனுது. எவ்வளவு வருஷங்களானாலும் நான் சரசாவோட ஒரு விளையாட்டு பொம்மையாக தான் இருந்திருக்கேன். அப்படித்தான் அவள் என்கிட்ட கருதி நடந்திருக்கா. ஆமாம், என்றைக்குமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் குழந்தைங்க நம்மளை குழந்தையா இருக்கும்போது நம்மளை மனுஷங்களை நினைக்கிறேன். அப்படி கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு விளையாட்டு பொம்மை தான். செதறி கிடக்கிற விளையாட்டு பொம்மையில் நம்ம ஒருத்தர் தான். நம்ம கொஞ்சம் பேசுகிறோம், கொஞ்சம் நடக்கிறோம், கொஞ்சம் சிரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளும் பொம்மை தான் குழந்தைங்களோட மனசில் அப்படிங்கிறதும் அப்போ தான் அவன் உணர்றான். நம்ம சரசாவுக்கு பொம்மையாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை சரசாவோட பொம்மையாக இருக்கிறதுல
எனக்கு பாரமெல்லாம் கிடையாது, திருப்தி தான். ஆனால் அதை பற்றி நினைக்கும்போது என்னோட அந்தரங்கத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் கலந்த ஒரு உணர்ச்சி வராமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பார். திரும்பவும் அடுத்த கதையோட வரேன். நன்றி.